பேர் வந்து அசோக் குமார் வீரமுத்து. நான் வந்து சவிதா யூனிவர்சிட்டியில வந்து கழிவு மேலாண்மை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையத்தோட பேராசிரியரும் தலைவருமாக இருக்கிறார். இந்த சவிதா யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி எங்களோட முதல் நடவடிக்கை நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இன்னைக்கு மக்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா வேஸ்ட். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் தொகை பெருக்கிறதுனால வந்து உணவு கழிவு வந்து லேண்ட்ல கொட்டுறதோ இல்ல வந்து ஆகாய தாமரை வந்து குளத்துல இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அன்றாட பிரச்சனையை நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். அந்த பிரச்சனையை எப்படி நம்ம வந்து சொல்யூஷனா மாத்துறது அப்படிங்கறதா வந்து ஆகாய தாமரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டோட ஏரிகள்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து இன்னைக்கு அதனுடைய ஆகாய தாமரை இருக்கிறதுனால ஆக்சிஜனோட டெபிஷன் குறையுது. அதனால மீன் வளம் பாதிக்குது. அதனோட நம்பி இருக்க நிறைய விவசாயிகள் பாதிக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ அதற்கு வந்து ஒரு பிரச்சனையை வந்து எப்படி வந்து நம்ம ஏன்னா கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் இந்தியன் கவர்மெண்ட் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு 50 கோடியில இருந்து 100 கோடி வரைக்கும் இது அகற்றுறதுக்கு மட்டும் செலவு பண்றாங்க. சோ அதையே நம்ம வந்து வெல்த்தா மாத்தலாம். அகற்று கீழே போடக்கூடாது, அதை வெல்த்தா ஏன் மாத்தக்கூடாதுங்கிற கான்செப்ட்ல தான் ஆகாய தாமரைல வந்து நாங்க வந்து பயோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறது. ஸோ இதுதான் வந்து அந்த பயோ பிளாஸ்டிக். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எளிதில் வந்து மக்கக்கூடியது. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா இதோட லைஃப் வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 8 மாசத்துக்குள்ள இது மக்கிடுது. எங்களோட மெயின் நோக்கம் என்னன்னா ஃபுட் பேக்கேஜ் இருக்கு இல்லைங்க சார், டீ கப் ஆகட்டும் இல்ல நூடுல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அந்த உணவு பேக்கேஜ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய வெளியாகுது. ஸோ அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்னால இன்னைக்கு மனுஷனுக்கு வந்து பல வியாதி வருது. அதுல இருந்து முக்கியமா அதுல வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அந்த வாட்டர் ஆசிட்ல இருந்து நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது வாட்டர் ஆசிட் மட்டும் கிடையாது, ஃபுட் வேஸ்ட். இது வந்து உணவு கழிவு வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பயோ பிளாஸ்டிக். ஸோ இது வந்து இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இப்ப நார்மலா இருக்கிற பிளாஸ்டிக்ல வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் நானோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அது வந்து மனிதனோட உடம்புக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து பல பிரச்சனைகள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிற குழந்தைக்கு வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது. மனுஷனோட மூளையில இருந்து ஹார்ட்ல இருந்து ரத்தத்துல இருந்து எல்லாத்துலயுமே வந்து தாய்ப்பால் முறை கொண்டு இன்னைக்கு வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்னால பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த உணவு கழிவு வந்து தயாரிக்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக் ஆகட்டும், அந்த வாட்டர் அதாவது ஆகாயத்தாமன் வந்து தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் ஆகட்டும், அது வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறது ரிலீஸ் பண்ணாது பெருசா. அது வந்து நமக்கு 100% சேஃப், அது எளிதில் மக்கக்கூடியது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுல இருந்து பயோ பிளாஸ்டிக் தயாரிக்கும் போது நம்ம ரா மெட்டீரியல் அது வந்து 0 காஸ்ட். இப்ப நார்மலா நம்ம பயோ பிளாஸ்டிக்கை தயாரிச்சாலும் அதை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும், நிறைய ப்ராசஸ் இருக்கு. இது வந்து அடிப்படை நமக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து 0 காஸ்ட். ஸோ அதனால இது வந்து எளிதா வந்து கமர்ஷியலா கொண்டு போக முடியும். அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, ஒரு ஏரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனியோ இல்ல என்ஜிஓ இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து வெல்த்தா நம்ம மாத்திட்டோமா கண்டிப்பா நமக்கு இந்த உணவு வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வெல்த். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல வந்து வேற ரிசோர்ஸ் எதுவுமே கிடையாது, வேஸ்ட் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிசோர்ஸ். அந்த வேஸ்ட்டை நம்ம கரெக்டா கொண்டு போய் நம்ம ரிசோர்ஸா மாத்திட்டோமா இன்னைக்கு அதுலயே இன்னைக்கு வந்து பல பேரோட பிரச்சனைகள், பல பேருக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் சார். நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம் சார். நார்மலா நாங்க ஃபோக்கஸ் பண்ணது இந்த வரைக்கும் வெஜிடேரியன் தான் சார். இப்போ ஃபுட் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் இல்ல உணவு கழிவு நார்மலா அந்த மாதிரி ஆர்கானிக் பேஸ்ட்ல உணவு கழிவு வந்து நாங்க வெஜிடேரியன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். நான்வெஜ்னு போகல. மேபி இன் ஃபியூச்சர்ல அது கண்டிப்பா பண்ணுவோம். அதனாலதான் இது வந்து உணவு வெஜ்ல இருந்து தயாரிக்கப்படறதுனாலதான் டீ கப்போ இல்ல வந்து உணவு பேக்கேஜுக்கோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான்வெஜ் அப்படிங்கும் போது நம்ம தயாரிச்சுமா நிறைய பேருக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்தும். இது நல்லதா கெட்டதா, இது பண்ணலாமா வேணாமா, ஸ்மெல் அடிக்குமா, அது மாதிரி பல பிரச்சனை இருக்கு. ஸோ வெஜிடேரியன்ல நம்ம பண்ணிட்டோமா இது வந்து யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த நோக்கத்துல எங்க சவிதா யூனிவர்சிட்டியில வந்து இதை நாங்க முதல் கட்டமா இதை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பா இது வந்து 2026 எண்டுக்குள்ள இது ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலா வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுற அளவுக்கு ஒரு ரிசர்ச்சை நான் கொண்டு போவோம் சார். நார்மலா ஒரு பிளாஸ்டிக் வந்து நீங்க பண்றோம்னாக்க குறைஞ்சபட்சம் 1 கிலோ பிளாஸ்டிக் தயாரிக்கலாம் 500 ரூபாய் வரைக்கும், அதாவது 200ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் போகும். அதே ஒரு பயோ பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய் வரைக்கும் பயோ பிளாஸ்டிக் அதுக்கு சமமா போகும். பட் நாங்க அந்த கண்டுபிடிச்ச எங்களோட கணக்குப்படி எஸ்டிமேட் பண்ணதுல என்னன்னா குறைஞ்சபட்சம் 300 ரூபாய்க்கு 1 கிலோ பிளாஸ்டிக் நீங்க தயாரிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து ஃப்ரீயா கிடைக்குது. 300 ரூபாய்க்கு வந்து 1 கிலோ பிளாஸ்டிக் தயாரிக்கும் போது நமக்கு கண்டிப்பா சார். சோஃபா நான் எங்களோட கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 300 ரூபாய் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கோம் சார். நாளைக்கு ஏதோ ஒரு கம்பெனி கூடயோ இல்ல வேற ஏதாவது ஒரு நிறுவனத்து கூட ஜாயின் பண்ணும்போது அங்க சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நார்மல் பிளாஸ்டிக்கோட இது வந்து அதை விட ஒரு படி ஒரு 10-20% கம்மியா தான் இந்த பிளாஸ்டிக் வந்து போகும், அது மேல போகாது சார். பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. ஸோ அது வந்து என்னதான் கொஞ்சம் காஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆனாலுமே
இது வந்து மக்களுக்கும் சரி நம்ம என்வரன்மெண்ட்டுக்கும் சரி அவ்வளவு வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்த ரிசர்ச் எல்லாருமே கையாண்டாங்க. இன்னைக்கு வந்து வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது சார். நம்ம பல நோயில இருந்து பல பிரச்சனை நம்ம வந்து நம்ம காப்பாத்திக்கணும். சார் இது அனுமதியெல்லாம் வாங்க தேவையில்லை சார். நம்ம என்ன பண்ணோம்னா ரிசர்ச் பண்ணிட்டோம். கமர்ஷியல் அனுமதி புரியுது சார். அனுமதிங்கிறது என்னன்னா இப்ப நாங்க கண்டுபிடிச்சதை வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோ இல்ல வேற ஏதாவது இப்போ பிஐஎஸ் அந்த நிறுவனத்திலயோ நாங்க கண்டுபிடிச்சு தரமானது இதை மக்களுக்கு பயன்படலாம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ல இருக்கு சார். அதை வந்து நம்ம அங்க அவங்க மூலியமா வந்து அதை தரத்தை எல்லாரும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போகலாம் சார் கமர்ஷியல். ஏன்னா பிகாஸ் சென்ட்ரல் போர்டோட சர்டிபிகேஷன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கிட்ட கண்டிப்பா நாங்க சர்டிபிகேட் வாங்கிடுவோம். சார் ஆமா சார். சார் இப்போ நார்மலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க காலேஜ் இருக்கு சார். எங்க காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 500 கிலோ மினிமம் 500 கிலோ வந்து ஃபுட் வேஸ்ட் நாங்க எடுக்கிறோம் சார். அது நார்மலா ஒரு இடத்துலயும் கிரவுண்ட் லெவல்ல செக்ரிகேட் பண்ணிடுறோம் சார். ஏன்னா இன்னைக்கு வந்து குப்பையில பிரச்சனை என்னன்னா கிரவுண்ட் லெவல் செக்ரிகேஷன் எல்லா குப்பையும் ஒன்னா போட்டுக்கிறாங்க. அதை நம்ம பிரிக்கி எடுக்கும் போது அது இன்வெஸ்ட்மெண்ட் அது காஸ்ட் அது அதிகமாகுது. நாங்க என்ன பண்றோம்னா கிரவுண்ட் லெவல்ல எல்லாமே செக்ரிகேட் பண்ணிட்டு அதை ப்ராசஸா ஒரு தனியா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு அதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க கொண்டு போறோம் சார். ஏன்னா இது எங்களோட சக்சஸ் என்னன்னா we are segregating the waste from ground level sir. இந்த கண்டுபிடிப்பு மூலமா சார் சோஃபார் வந்து இப்போ நாங்க வந்து அந்த அந்த கமர்ஷியல் மூணு தான் சார் இருக்கோம். இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து எல்லாமே எங்க நிறுவனம் சவிதா நிறுவனம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா இது நாங்க வந்து இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணும் போது எங்க காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வித் கவர்மெண்டோட சப்போர்ட்டோட இதை நாங்க பெரிய லெவலுக்கு கொண்டு போவோம். சார் பிளாஸ்டிக் பேருங்க இப்போ நீங்க மார்க்கெட் பிளாஸ்டிக் போகும்போது அவங்க அதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு தனி பேர் பிராண்ட் கண்டிப்பா பண்ணுவோம் சார். இந்த பேர் மாற்ற முடியாத அளவுக்கு இன்ன வரைக்கும் யோசிக்கல சார். ஆனா கண்டிப்பா பண்ணுவோம் சார். ஃபியூச்சர்ல பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் வெரி சூன்ல பண்ணுவோம். ஏன்னா இப்போதைக்கு இது வந்து நான் பயோ பிளாஸ்டிக் உணவு கழிவு வந்து சவிதா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் மட்டும் தான் இருக்கு. சவிதா பல்கலைக்கழகத்தில் தயாரிக்கப்பட்டது. கண்டிப்பா நாங்க மார்க்கெட்ல வெளியில் வரும்போது ஒரு பொதுவான ஒரு பேரு ஒரு அட்ராக்ஷனா மக்களுக்கு வந்து அதை பார்த்ததும் வாங்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் ஒரு பேர் நான் கண்டிப்பா வைப்பேன் சார்.